வணக்கம். இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன். சௌமா விருது பெற்ற இந்த சப்த கன்னிகள் அப்படிங்கிற நாவல் முழுக்க முழுக்க பெண்ணிய சிந்தனைகள் கொண்ட, பெரியாரிய சிந்தனைகள் கொண்ட ஒரு நாவலாக படைத்திருக்கிறார். இதுல தொன்மங்களை தொட்டு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஆதிகால அந்த பொறுப்பற்ற தன்மையிலிருந்தும், பெண்ணும் ஒரு பொறுப்பும் கடமையும் எப்படி உணரணும், பெண்ணுக்கான அந்த பேணுதல் இருக்கா அப்படின்னு பாரதி கேட்பான். பெண்ணை பேணுதல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவார். இப்ப அந்த பெண்ணை பேணி இருக்கமா, அது மாதிரி அது நடக்குதா அப்படிங்கிற கேள்வி. அதுல சப்த கன்னிகளோட வரலாற்றை சொல்லி, காத்தவராயன் வரலாறுகள் கொஞ்சம் சொல்லி, பிறகு அதோட ஊடாட என்னன்னா, எல்லோரும் கதை சொல்வதாக ஒரு 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 பாணி, புதிய பாணி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல சொல்லுவாங்க. இவளை அன்புங்கிற கேரக்டரை எப்படி ஏத்துக்கிறாங்க. அன்பு ஒரு கல்லூரி பேராசிரியரா இருக்காங்க. அவ பெரியாரிய சிந்தனைகளா இருக்காங்க. பெரியாரிய சிந்தனை கொண்ட ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மிக நுட்பமான சில சங்கடங்கள், அதனால ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், அதனால அவங்க பிரிந்து போறது, அவங்க நண்பர்களுக்குள்ள ஏற்படும் அந்த சில சில பிரச்சனைகள், அப்புறம் நண்பர்களுக்கு இவ எப்படி பெரியாரிஸ்டா உதவி பண்றா, நண்பர்களை எப்படி பெண்ணிய இதா கொண்டு வர்றா அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவல்ல முழுக்க முழுக்க பேசியிருக்கோம். இந்த நாவல் பெரியாரையும் ஒரு கதை அமைப்பா கொண்டு வந்திருக்கு. இன்றைய பெரியாரிஸ்டுகளையும் இதுல கதையா சேர்த்திருக்கு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி நாவல் மாதிரியும், பெரியார் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா வர்றாரு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. இந்த நாவல் தான் சௌமா விருது பெற்றிருக்கு. இந்த நாவலை வாங்கி வாசிக்க வேண்டுகிறேன். நன்றி.